சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் குழந்தையே, இந்த சாயப்பா உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் காலம் முழுக்க முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணரத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது. இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியமும் அல்ல. ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தியை உன்னிடத்தில் நான் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த காலம் முழுக்க இனி எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லதுதான் நடக்கும் என்பதும் இந்த அப்பா உனக்கு சொல்லி இருக்கின்ற வாக்குதான். அப்படி இருக்கும் பொழுது, இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயத்தை நான் எதற்காக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? சாயப்பா நல்லது நடக்கும் என்று நீதான் சொல்கிறாய், சுற்றி இருக்கும் தீமைகளையும் நீதான் சொல்கிறாய், ஒவ்வொருவரையும் நீதான் இப்படி அடையாளப்படுத்துகிறாய் என்று நீ எளிதாக சொல்லிவிடலாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் எப்பொழுதுமே இந்த அப்பா உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் முழுக்க முழுக்க கவனமாக கேட்டு முதலில் புரிந்து கொள். என்ன நடக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் என்னவெல்லாம் நடத்த நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் இனிமேல் என் குழந்தை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி ஒரு ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவுடன் இருக்கும் பொழுது நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தக்கூடாது. இந்த அப்பா நான் உன்னோடு வரும்பொழுது நீ எதற்குமே கண் கலங்கி நிற்கக்கூடாது என்பதை முதலில் புரிந்து, நல்லதை நான் சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளினால் இந்த வாழ்க்கையையும் நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லிவிடுவேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று உருவாக்கி விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. சாயப்பா ஒவ்வொன்றையும் நான் கவனமாக கவனித்து உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு பாடங்களையும் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். இத்தனை நாளும் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால், அடுத்தடுத்து உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி வரும் காலங்களில் உனக்கு சரியாக புரிந்துவிடும். சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் என் குழந்தை இனி எந்த இடத்திலும் நீ கதறமாட்டாய். எது நடந்தாலும் நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கட்டாயமாக உணர்ந்து விட வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டோமானால், நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நமக்கு சரியாகவே என்னவென்று தெரிந்துவிடும் அல்லவா? சாயப்பா இது போன்ற நேரங்களில் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற இந்த காலங்கள் இனி ஒட்டு மொத்தத்தையும் என் குழந்தை நான் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மேலும் பல தேவைகளை உணர்ந்து பல சூழ்நிலைகளை புரிந்து உனக்கு நான் எப்பொழுதும் போல என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு கொடுப்பதும், சாயப்பா சொன்னது போல நான் எல்லாவற்றையும் தர நினைத்த பிறகு நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால், அந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது இனி என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருப்பது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது அல்லவா? அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த நிலைகளில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து உன்னை வர வைக்க நான் முயற்சி செய்யும் பொழுது நீ சற்றென்று ஒன்றுமே இல்லாததாக நீ எல்லாவற்றையும் தேவையில்லாமல் எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழந்து நிற்கிறாய். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ எப்பொழுதும் உனக்கான மன நிம்மதியை தொலைத்து விட்டு நிற்கிறாய். இனி என்னதான் நடக்குமோ என்று நானே யோசிக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால்,
அத்தனைக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் முழுக்க முழுக்க காரணம். அத்தனைக்கும் நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். உனக்கு என்னதான் நடக்கிறது என்பதை நீ உணரும்போது இந்த அப்பா சாயப்பா சொல்லும்போது எல்லாமும் ஒன்றுதான், எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். நான் சொல்கின்ற இவரை நீ அனுமதிக்காதே, உன் வீட்டிற்குள் ஒருபொழுதும் இவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே என்று அப்பா பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நான் இத்தனை எச்சரிக்கை கொடுத்த பிறகும், உனக்கென்று நான் இத்தனை செய்திகளை சொன்ன பிறகும், இதையெல்லாம் என் குழந்தை நீ யோசிக்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது நியாயமாகாதல்லவா? நடக்கும் நல்லதற்கெல்லாம் இந்த அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வருவதனை நீ புரிந்து கொண்டால், உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றத்திலும் அப்பா உன்னோடு இருப்பதும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். சாயப்பா உனக்கென வருவதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. நல்லதையே உருவாக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு மேன்மையை கொடுக்கும், ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும். எப்பொழுதும் இந்த பிரச்சனைகளை எல்லாமோ நீ தாண்டி வந்திருக்க வேண்டும். எப்பொழுதோ இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலைக்கு நீ நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒவ்வொன்றாக என் குழந்தை நீ கடந்து வர துடிக்கிறாய் என்றால், ஒவ்வொரு விஷயங்களாக என் குழந்தை நீ தாண்டி வர நினைக்கிறாய் என்றால், இவை எல்லாமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா நான் இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் அது உனக்கு சரியானதாகவே மாறும் என்பதை மறக்காதே. என்னவென்றாலும் ஒவ்வொன்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. யாரிடத்திலும் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் நம்மால் பெற முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி நீ புலம்புவதை விடுத்து, உனக்கு நடப்பது எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிந்த நமக்கு நம் மனதில் இருக்கும் விஷயங்களை நம் மனதில் தோன்றும் விஷயங்களை என்னவென்று யோசிப்பதற்கு நேரமில்லை. நம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு நேரமில்லை. எல்லாவற்றிலும் மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும்தான் நாம் உண்மை என்று நம்புகிறோம். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை நாம் ஒருபொழுதும் என்னவென்று ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நாம் நிலைத்த ஒன்றை நிச்சயமாக பெற்று விடுவதில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் இனியாவது என் குழந்தை நீ உணர வேண்டும். இனியாவது என் குழந்தை நீ இதையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னை சுற்றி உனக்கு தரும் எல்லா நிலைகளிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புரிதலையும் அதிர்ச்சியான சில நம்பிக்கைகளையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து நினைக்கின்றேன். எப்படியோ இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் போதும் என்று தான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இதை எல்லாமும் நீ அந்த நொடியிலேயே பெற்றுவிடாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து உன்னை தேடி வரும் பல உண்மைகளை அதிகமாக சிந்தித்து நீ எதையுமே பெறாமல் போய்விடுகின்றாய். காலம் உன்னை தரும்பொழுது கூட அதை உன்னால் பெற முடியவில்லை என்பதுதான் இந்த அப்பாவிற்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனிமேலாவது நீ முழுக்க இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ துணிந்து வர வேண்டும் என்பதை மறக்காதே. இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா துணையொன்று போதும் என்று நாம் நினைக்கும் இந்த காலத்தில் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லிவிடும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விருப்பங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கை நாம் ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. நல்ல திருப்பங்களை உருவாக்கும் இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து உன்னோடு இருக்கும் இந்த அப்பாவின் அன்பிற்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி நிச்சயமாக ஒரு தீர்வு ஒரு தெளிவு உனக்கு பிறக்கும் என்பதை புரிந்து கொள்வாய். எதிலுமே என் குழந்தை சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்பி என் குழந்தை ஏமாந்து நிற்கக்கூடாது. நம்பியதனால் என் குழந்தை எதையுமே இழக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து வேண்டுமென்றே உன்னிடத்தில் தேவையற்ற விஷயங்களை பேசுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையுமே ஒருபொழுதும் இழந்து விடாதே. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு தான் எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால், இனி வரும் நாட்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா இருக்கும் பொழுதிலும் என் குழந்தை இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே.
ஆசைப்பட்டது எல்லாமும் என்னவென்று நாம் எப்பொழுதும் எண்ணி கலங்குவதை விட நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். அதிர்ஷ்ட நேரத்தை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு நல்லபடியாகத்தான் தருகிறது என்பதை இந்த அப்பா நான் இருந்து உனக்கு சொல்லிவிடும். இது போன்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். எந்த நாளிலும் எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து, ஆசைகள் எவ்வளவோ இருக்கிறது, ஆசைகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ உன்னை சுற்றி வருகிறது. ஆனால் எந்த ஒரு ஆசைகள் நடக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு ஆசைகளும் இந்த வாழ்க்கையில் நினைத்தது போல உன் வசமாகவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? என் குழந்தை, எதையுமே நீ தொலைக்காதே, எதையுமே நீ நிச்சயமாக இழக்காதே. இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிவிடும் இந்த விஷயங்களை எல்லாம் இனி வரும் நாட்களை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களில் கட்டாயமாக இதனை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா, என் அன்பு, இனி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.